எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ராஜயோகிகள் காசை பெற்றுக்கொண்டு ஓட்டு போடலாமா? ஒரு ராஜயோகி இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப எலெக்ஷனுக்கு அங்கங்க காசு தராங்க, பொதுமக்கள் வாங்குறாங்களோ வாங்கலையோ, ராஜயோகிகள் வாங்கலாமா வாங்கக்கூடாது? அவர் ரெண்டு பார்வை கேட்கிறார். ஒரு பார்வை என்னன்னா, நம்ம கிட்ட இருந்து கொள்ளடிச்ச காசு தானே நமக்கு தராங்க, ஸோ நம்ம காசை திருப்பி தராங்க, இதை வாங்கிக்க கூடாதா? இப்படி ஒரு பார்வை சொல்றாரு. இனி ஒரு பார்வை, இது தப்பு மாதிரி தெரியுது, வாங்கிக்க கூடாது இல்ல, இதை பத்தி உங்க புரிதல் என்ன, உங்க பார்வை என்ன சொல்லுவீங்களா அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்டிருக்காரு. அவருக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றோம். இது பாருங்களேன், நமக்கு நல்லா தெரியும், லஞ்சம் கொடுக்கறது லஞ்சம் வாங்குறது ரெண்டுமே தப்புன்னு நமக்கு தெரியும். இது ரொம்ப சிம்பிளா புரிய வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு கம்பெனியில வேலை பண்றீங்க, உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க 30 நாள் வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இடையில உங்க லீவ் எல்லாம் தருவாங்க. ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு 10,000 ரூபாய் பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா, 10 மடங்கு உழைப்பு. அப்படின்னா என்னன்னா, உங்க உழைப்புனால அந்த கம்பெனிக்கு 1,00,000 ரூபா வரணும். அந்த 1,00,000 ரூபா உங்க வழியா வந்ததுனால உங்களுக்கு பேசின ஒரு 10,000 ரூபா தருவாங்க. ஒருவேளை நீங்க பண்றது வந்து ரொம்ப கேவலமா வேலை பண்றீங்கன்னு வச்சுக்காங்க, அந்த கம்பெனிக்கு உங்களுக்கால ஒரு 5,000 தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாசத்துக்கே நீங்க பண்ண எஃபர்ட்னால ஒரு 5,000 தான் வருமானமே வந்துன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அவங்க 10,000 ரூபா தரணும், ஏன்னா அதான் பேசியிருக்காங்க. அப்ப அந்த கம்பெனி நஷ்டத்துல போகும். நாளடைவில் இந்த மாதிரி ஒரு 10-50 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா அந்த கம்பெனி ஈத்து முட்டு போக வேண்டியதான். அப்போ அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது உங்ககிட்ட உழைப்பு எடுக்காம விட மாட்டாங்க. 10 மடங்கு வரலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 5 மடங்காவது வர எதிர்பார்ப்பாங்க. அப்பதான் அந்த கம்பெனி சஸ்டெயின் ஆக முடியும், அந்த கம்பெனி வளர முடியும். இது வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன் கம்பெனிக்கு. இப்போ நீங்க ஓட்டு போடுறீங்க, ஓகேவா? அதுக்கு வந்து 1,000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யார் கொடுத்தாலும் சரி, அது கவுன்சிலராக இருக்கலாம், எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், யார் கொடுத்தாலும் சரி, அந்த இதுக்கு 10 மடங்கு குறைஞ்சது அவங்க சம்பாதிச்சிருவாங்க. அப்படி சம்பாதிக்கலாம். உங்களுக்கு எப்படி 1,000 ரூபா கொடுப்பாங்க? என்ன நம்பிக்கை, என்ன கணக்கு? எங்கேயோ கொள்ளடிச்சிருக்கணும்ல, அந்த காசை உங்களுக்கு தந்தாகணும். அப்போ உங்ககிட்ட அவங்க ஒரு லைசன்ஸ் கேட்குறாங்க. என்ன லைசன்ஸ் கேட்குறாங்க? எனக்கு கொள்ளடிக்கிறதுக்கு நீங்கள் லைசன்ஸ் கொடுங்க, அதுக்கான ஃபீஸ் 1,000 ரூபா பிடிச்சுவாங்க. என்ன கொள்ளடிச்சா நீங்கள் கேட்காதீங்க, என்ன எங்கேயும் தப்பாக பேசாதீங்க. ஏன்னா நீங்கள் என்னோட தப்புக்கு நீங்கள் வந்து அங்கீகாரம் கொடுக்குறீங்க. எப்படி? 1,000 ரூபா வாங்கி அங்கீகாரம் கொடுக்குறீங்க. புரியுதுங்களா? இப்போ அரசியல்ல என்னென்னவோ நடக்குது, எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரியுதுன்னே தெரியல. ஈஸியா புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னு ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு எல்லாம் எக்ஸாம்பிள் தான், ஓகே, 100 ஓட்டு கிடைக்கும் வச்சுப்போம். பின்னு ஒரு பார்ட்டி இருக்கு, ஓகேவா? அவங்களுக்கு வந்து 100ல் நம்ம என்ன பேசணும்? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு 100 ஓட்டு கிடைக்கும்னு பேசணும், கரெக்டா? இது பின்னு பார்ட்டிக்கு வந்து 75 ஓட்டு விழும் அப்படின்னு வச்சுக்காங்க. அப்ப ஏன்றவன் ஆட்சி நடத்திட்டு இருக்கான் 5 வருஷம். 5 வருஷம் கழிஞ்சு திருப்பி எலெக்ஷன் நடக்குது. ஏவும் பியும் தேர்தல் காலத்தில் சந்திச்சுக்கிறாங்க. ஏக்கு எவ்வளோ கட்சிட்டு இருந்தது? 100 கட்சிட்டு இருந்தது. பிக்கு எவ்வளோ கட்சிது? 75 கட்சிட்டு இருக்கு. இப்போ ஏ மேல ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது மக்களுக்கு வந்து வெறுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஏக்கு போடுற ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்கள கொஞ்சம் பேர் எங்க போடுவாங்க? எனவே பிக்கு போடுவாங்க. சரியா? அப்போ பி 75 வாங்கியிருந்தாங்கல்ல, அவங்க 80 வாங்கி ஒருவேளை 100 வாங்கினது 70க்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யார் ஜெயிச்சிருவா? பி ஜெயிச்சிருவான். இதனால இன்னைக்கு எலெக்ஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்றவன் ரொம்ப புச்சாலியா இருக்கான். அவங்க என்ன பண்றாங்க? சீன்னு ஒரு கட்சியை இறக்குறாங்க, அவங்களே இறக்குறாங்க. இறக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு நல்லா தெரியும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, நம்ம கொள்ளை அடிக்கிறோம், அது அவனுக்கு தெரிஞ்சுதான் பண்றாங்க. அப்ப நம்ம மேல மக்களுக்கு வெறுப்பு இருக்கும். அப்ப நம்ம மேல இருக்கிற வெறுப்புக்கான அந்த ஓட்டு இருக்குல்ல, அது பிக்கு போச்சுன்னா பி ஆட்சிக்கு வந்துடும். அப்ப நம்ம ஆட்சிக்கே வர முடியாது. அப்போ இந்த சிக்கு போயிடுச்சுன்னா இவங்க ஓட்டெல்லாம், இவங்க அடிப்படுற ஓட்டெல்லாம் சிக்கு போயிடணும். அப்படி போயிடுச்சுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் திருப்பியும், ஏ 100 வாங்கியிருந்தாங்க, பி 75 வாங்கிட்டு இருந்தாங்க, டிஃபரன்ஸ் எவ்வளோ? 25. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இவங்க வந்து சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்களா, இவங்களே பினாமின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க.
அந்த இதுக்கு வந்து இவங்களோட 20% ஓட்டு அங்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எங்க போச்சு? சிக்கு போயிடுச்சு. எங்க போகல? பிக்கு போகல. பி தான் 2வது கட்சி. அப்போ ஏ என்ன ஆயிடும்? 80க்கு வந்து நிற்பாங்க. பிக்கு எப்பவுமே கிடைக்கிற 75 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சிக்கு வந்து 20 கட்சி. யார் ஜெயிப்பா? திரும்பவும் ஏ தான் ஜெயிப்பா. இந்த சி என்ற கட்சி எப்படி கொண்டு வருவாங்கன்னா அவனோட எல்லா அடாவடியும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஒருவேளை சிஏ கொஞ்சம் ஜெயிச்சிட்டாங்கன்னா இவங்க கண்ட்ரோல் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இப்படியெல்லாம் எலெக்ஷன்ல நடக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ராஜீவ்கள் காசை வாங்கி ஓட்டு போடலாமா போடக்கூடாது? நம்ம பார்வை என்னன்னா இந்த மாதிரி காசு நம்ம வாங்கிக்க கூடாது. பரமாத்மா சொல்றாரு, சென்டர் நடத்துறதுக்கான காசு அங்க இருக்க மாணவர்கள் கொடுக்கணும் அப்படின்னு கிளியரா சொல்றாரு. ஏன்னா நம்ம தான் ராஜயோகியா வந்து சத்தியகுதில் ராஜாவா வரப்போறோம், பிரஜைகளா வரப்போறோம், என்னவோ வரப்போறோம். அப்படி வர்றதுக்கு நம்ம வர்றதுக்கு அடுத்த ஊருக்கு ஏன் காசு தரணும்? அது நம்ம தரணும்ன்றாங்க. இது சென்டருக்கு பொதுவானது. ஆனா நம்ம வந்து பட விளக்கம் நடத்துறோம், ஒரு மண்டபத்தை வாடகை எடுத்துக்கிறோம், விமர்சையா நடத்துறோம், ஜோதிர்லிங்கம் நடத்துறோம். யாரும் கலந்துக்கிறா? பொதுமக்கள் கலந்துக்கிறாங்க. லட்சக்கணக்கில் கலந்துக்க முடியும். அப்போ இதுக்கான காசெல்லாம் ராஜயோகி எங்கேருந்து போடுறது? அப்போ பொதுமக்கள் கிட்ட இருந்து காசு வாங்கலாம் அப்படின்னு இருக்கு. ஆனால் பரமாத்மா இதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் போடுறாரு. லஞ்சத்தில் வந்த காசு வாங்கக்கூடாது, சாராயம் வித்த காசு வாங்கக்கூடாது, நான்வெஜ் கடை இருக்குல்ல, கோழி கடை, மீன் கடை, மட்டன் கடை, இங்கிருந்து இருக்கவங்க கிட்ட காசு வாங்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப கிளியரா சொல்றாரு. பாவத்தினால் விளைந்த காசு வந்து சம்பளத்தை வந்து காசு வந்து இங்க வாங்கக்கூடாது, எங்கத்துக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு பரமாத்மா ரொம்ப கிளியரா சொல்றாரு. அப்ப இது எங்கிருந்து வருது? பாவத்தின் இதுல தான் வருது. இப்ப தமிழ்நாட்டில் வருமானமே எங்கிருந்து வருது? அதிகமா சாராயம் வித்த காசு தான் வருது. ராஜயோகத்துல பரமாத்மா ஒரு இடத்துல சொல்றாரு, நிறைய இடத்துல படிச்சேன் நான், போலீஸ் ஸ்டேஷன் போகாதீங்க, கோர்ட்டுக்கு போகாதீங்கன்றார். ஏன் இப்படி சொல்றாரு? இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து மகாபாரதத்துல எடுக்கலாம். மகாபாரதத்துல கிடைக்காத எக்ஸாம்பிளே கிடையாது. பீஷ்மரை வந்து அர்ஜுனன் வந்து அம்பு படுக்கையில படுக்க வச்சிருவான். அப்ப பீஷ்மர் வந்து எப்படி ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதை சொன்னாரோ அந்த பீஷ்மர் ஒரு கீதை சொல்வார். இதை கேட்கறதுக்கு பாண்டவர்களும் கௌரவர்களும் சேர்ந்திருப்பாங்க, கூடியிருப்பாங்க. அவர் வந்து அந்த அம்பு படுக்கையில படுத்துக்கிட்டு ரத்தம் கொட்டி நிற்குது. அப்போ வந்து ஒரு கீதை சொல்வார், பயங்கர உயர்ந்த தாட்டா சொல்வார். அங்க அதை கேட்க வந்த பாஞ்சாலி உழுந்து விழுந்து சிரிப்பாங்க. அப்ப எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்னன்னா சாவ கிடக்கிறார் ஒருத்தர், அவர் ஒரு நல்ல விஷயம் சொல்லின்னு இருக்காரு, இந்த மாதிரி சிரிக்கிறாங்களே. அப்ப எல்லாரும் ஏன் சிரிக்கிறீங்க? என்ன மானபங்கம் பண்ணாங்கல்ல அந்த சபையில. அப்ப இவரு இருந்தார்ல, இந்த தாத்தா வந்தார்ல, அப்ப எங்க போச்சு இந்த நீதி நியாயம் நேர்மை எல்லாம் எங்க போச்சு? இன்னைக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரி கிளாஸ் எடுக்கிறாரு அப்படின்னு. அப்ப பீஷ்மர் ஒரு வார்த்தை சொல்வார், நீ சொல்றது 100க்கு 150% கரெக்டுமா? இத்தனை நாள் துரியோதனன்ற அயோக்கியம் கொடுத்த உணவை சாப்பிட்டதுனால நானும் கரெக்டா தான் இருந்தேன். இன்னைக்கு அர்ஜுனன் அம்பு விட்டு அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்துட்டான், என்னது அழுக்கான ரத்தத்தெல்லாம் எடுத்துட்டான், எனக்குள்ள இருந்த இதெல்லாம் போயிடுச்சு, நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடுச்சு, இப்போ எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் சுத்தமான இதுதான், நான் தூய்மையான நான் தான், இப்போ நான் சொல்றதெல்லாம் உண்மையான விஷயம்தான் அப்படின்னு யார் சொல்றா? பீஷ்மர் சொல்றார். ஓகேவா? இப்போ இங்க என்ன நடக்குது? இன்னைக்கு கவர்மெண்ட் பைசா சம்பாதிக்கிறது எங்கிருந்து சம்பாதிக்குது? சாராயத்தினால சம்பாதிக்குது. ஓகேவா? இதுதான் யாருக்கு காசா போகுது? போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்குறாங்க, ஜட்ஜஸ், தமிழ்நாட்டில் இருக்க ஜட்ஜஸ், இவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் இங்க தான் காசு போகுது. அப்ப இந்த வருமானமே தப்பான வருமானம். அது காசு சாப்பிட்டா, அது சம்பளமா சம்பாதிச்சு சாப்பிட்டா அவங்களுடைய குணநிலை எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அதிசயமா இருக்கும். குடிக்கிறவங்க குடிக்கிறதுனால தான், அவங்க குடிக்கிறதுனால தான் நாட்டுக்கே வருமானம் வருது, அதை வச்சு தான் கவர்மெண்ட்டே ஓடுது. ஆனால் அவன் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க, பைக்கில் போனால் போலீஸ்காரங்க பிடிச்சிருவான், அப்புறம் ஊதுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அவனுக்கு தண்டனை ஃபைன் எல்லாம் போடுவாங்க ஒரு வேளை குடிச்சிருந்தா. நம்ம இதை என்ன நினைக்கிறோம்? அக்கறைன்னு நினைக்கிறோம். போலீஸ்காரங்க என்ன அக்கறை போகிறான், இவன் சரக்கு அடிக்கிறான், இவனுக்கு எதாவது ஆயிடுச்சு, அவன் குடும்பம். அப்படி இல்லை, இது பேர் அக்கறை கிடையாது. என்னென்ன, இவன் தான் வருமானத்துக்கான மிஷின் கவர்மெண்ட்டுக்கு. எத்தனை வருஷம் ஆனால் குடிச்சுனே இருப்பான், கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வந்துனே இருக்கும். இவன் செத்துட்டானா அவன் பொண்டாட்டிக்கு விதவை பென்ஷன் சொல்லிட்டு 1000 ரூபா கவர்மெண்ட்லேருந்து தரணும். 1000 ரூபா மாசம் கொடுக்கணும்னா அந்த காசு எங்கேருந்து வரணும்? வேற எவனா குடிச்சா தானே. இப்போ இவனே குடிச்சிட்டு இருந்தா அப்போ இவன் சாவக்கூடாது.
சாராயம் குடிச்சிட்டு ஒருத்தன் ரோட் ஆக்சிடென்ட்ல செத்தானுச்சு, அது வந்து கவர்மெண்ட்டுக்கும் கெட்ட பேர், அதுவும் வரக்கூடாது. ஸோ அதனால போலீஸ் தடுக்கிறாங்க, அவ்வளோதான். ஒரு நல்ல கவர்மெண்ட் தான் குஜராத் கவர்மெண்ட் மாதிரி இருக்கணும். குஜராத் கவர்மெண்ட்ல வந்து சாராயம் விற்கிறது வந்து பண்றதே கிடையாது. வருமானம் வந்து சாராயம் வித்துட்டு கவர்மெண்ட் நடத்தலாம் அவங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படிதான் இருக்கு. ஓகே, இப்போ எவ்வளவு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். நம்ம காசு தானே, அதை வாங்கிட்டு ஓட்டு போடலாம்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னோட தனிப்பட்ட பார்வை தப்பு, நம்ம வாங்கவே கூடாது. இந்த எலெக்ஷன்லேயே இப்போ நான் ஆக்சுவலாக நம்ம என்னன்னா 23ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணுறோம். அது சென்னை தமிழ்நாட்டில் எலெக்ஷன் இன்னைக்கு தான். ஆனால் நீங்கள் பார்க்க போகிறது 25 தான். சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம், ராஜீவ் கோகுலுக்கு அட்ரஸ் பண்ண போகிறோம். ராஜீவ் கோகுல் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் போட போகிறோம். நம்ம என்ன சொன்னாலும் சரி, ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக டிசிஷன் எடுக்க போகிறவங்க. நம்ம வந்து இந்த கட்சிக்கு போடும் அந்த கட்சிக்கு போடும் கூட சொல்லலை, காசு வாங்கி போடாதன்னு தான் சொல்கிறோம். அது என்ன சொன்னாலும் அவங்க பண்ணுறது தான் பண்ண போகிறாங்க. அந்த தம்பி கேட்டார், அதுக்காக நம்ம வீடியோ போடுறோம், அவ்வளோதான். சரியா? ஸோ ஒரு ராஜயோகி எந்த காரணத்தை கொண்டும் காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடக்கூடாது. ஓகே, இது சரியான மெத்தடு கிடையாது. பாருங்களேன், ஒரு விஷயம் நான் வச்சுக்காங்க, ஒரு அயோக்கியருக்கு நம்ம ஓட்டு போடலைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நல்ல எதிர்காலம். ஒரு அயோக்கியனுக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னா அவனுக்கு அது நல்ல எதிர்காலம். யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஃப்ரீயா காசு தராங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களை வச்சுன்னு அவன் வேற ஏதோ சம்பாதிக்க போறான்னு அர்த்தம். இது கூட நமக்கு புரியல. இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், ஒரு 5000 ரூபா நீங்க வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 வருஷத்துக்கு தான் அவங்க அந்த மாதிரி வாங்குறாங்க. அதானே 5 வருஷம் ஆட்சி பண்றது தானே கேட்கறாங்க. அப்ப 5 வருஷத்துக்குன்னா வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 1000 ரூபா ஆச்சா? 12 மாசத்துக்கு என்னாச்சு? 100 ரூபா கூட வரலைங்களே. இப்போ ஒரு நாளுக்கு 50 பைசா 1 ரூபா கணக்கில் தானங்க வரும். என்ன லாஜிக் இது? நீங்க ஒரு நாளுக்கு ஒரு 1 ரூபா இல்லை 5 ரூபா இல்லை 10 ரூபா சம்பாதி அவன் கொடுத்த காசுல அந்த கணக்கு வச்சா, அவனை வந்து கொள்ளடிக்கிறதுக்கு, கோடிக்கணக்காக கொள்ளடிக்கிறதுக்கு நீங்க வந்து அவனுக்கு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி. இது எப்படி கரெக்டா இருக்க முடியும்? நான் ஒரு டீ கடையில் இருந்தேன். ஒரு தம்பி சொல்றாரு, நாளைக்கு நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். என்னன்னா கவர்மெண்ட் 8000 ரூபா கிடைக்குமா? 8000 ரூபா கொடுத்தானேங்க அம்பானி ஆயிடுவீங்களா என்ன? அண்ணா நகரில் ஃபிளாட் வாங்கிடுவீங்களா என்ன? எவ்வளோ கரப்டா இருக்காங்க பாருங்க. உங்களுக்கு 8000 ரூபா கொடுக்குறான்னா அவன் 80 லட்சம் 80 கோடி அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கான்னு அர்த்தம். அதுக்கு நீங்க லைசன்ஸ் கொடுக்க தயாரா இருக்கீங்கன்னு அர்த்தம். இதே மரமண்டைங்களுக்கு புரிய மாட்டேங்குது, மக்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நம்ம சொன்னதுனால நாடெல்லாம் திருந்த போகுது. இப்போ கலிகாலங்க உச்சத்தில் இப்படி தாங்க இருக்க போகுது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா அந்த மக்களுடைய ப்ராப்ளம் தான், கலெக்டிவ் கர்மா தான். மொத்தமாகவே கரப்ட். தமிழ்நாடு வந்து ஒரு 7 கோடி மக்கள்னா 7 கோடியில ஒரு 5 கோடி மக்களே கரப்ட் தான். இதுல என்ன தப்பு இருக்கு? நிறைய மெச்ச படிச்சவங்க, பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருப்பாங்க, அவங்களே சொல்லுவாங்க லஞ்சம் கொடுக்காம காரியமே நடக்காதுங்க, அந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்காங்க சிஸ்டம். அப்ப அவங்களும் பார்ட் ஆஃப் த சிஸ்டம் தான். அவங்க வேலை நடக்கணுமா, ரைட்டு, காசு கொடுத்து வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. எப்படி சரியா இருக்கும்? எப்படி திருந்தும்? கலிகாலம் அந்த மாதிரி மாற்றங்கள் வர போகிறது கிடையாது, இப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம ராஜயோகிகள் வந்து ஸ்பெஷலா தான் இருக்கணும். நம்ம எங்கேயும் காசு வாங்கக்கூடாது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. பரவாயில்ல, எனக்கு 54 வயசு ஆகுது. நான் 18 வயசுக்கு அப்புறம் ஓட்டு போடலாம்னா அன்னிலேருந்து ஓட்டு போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ஓட்டு போட்ட யாருமே ஜெயிச்சது கிடையாது. ஏன்? நான் அன்னைக்கும் இன்னைக்கும் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுறேன். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து ஒன்று பவர்ஃபுல்லான இதாக இல்லை. எங்கள் அப்பா அன்றைக்கி சொன்னார், 18 வயசு இருக்கும்போது பிஜேபி தான் ஓட்டு போடணும் அப்படின்னாரு. எங்கள் அப்பா பிஜேபியில் மாநில பொறுப்பு வரைக்கும் இருந்தவர். அவர் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, பிஜேபியில் இருக்கவங்களுக்கே தெரியாது. காரணம் என்ன? நேர்மையாக இருந்தனால. புரியுதுங்களா? நான் அதுக்கு வருத்தமே படலை. நான் ஓட்டு போட்டு ஜெயிக்கலன்றதுனால வருத்தப்படல. நான் என்றைக்குமே சத்தியத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். அந்த சந்தோஷம் எனக்கு இருக்கு. இந்த எலெக்ஷனில் கூட இந்த டிஎம்கே காரங்க கொஞ்சம் பேர் எனக்கு கூப்பிட்றாங்க. எது கூப்பிட்றாங்க? சார் உங்கள் ரேஷன் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதாக தர்றேன் சார், அதை கொடுக்குறேன் சார், இதை கொடுக்குறேன். நான் சொன்னேன், எடுத்து கும்பிட்டேன், நீங்கள் எடுத்துக்கோங்க, நல்லா இருங்க, அவ்வளோதான், ஆளை விடுங்க அப்படின்ட்டு. புரியுதுங்களா? கலிகாலம் இப்படி தான் இருக்கும். நம்ம ராஜயோகங்கள் டிசிப்ளின்டாக இருக்கிறது நமக்கு நல்லது. ஓகே, நான் என்னோட பார்வையை இறக்கி வச்சிட்டேன். வீடியோ பார்க்குறேன், நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, ராஜயோகின்னு இல்லை, யாராக இருந்தாலும் ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது என்பது என்னோட புரிதல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம காசை கொள்ளைச்சாங்க, நமக்கே தந்தாங்க, வாங்கிட்டு போதில் என்ன இருக்குது பிரதர் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது உங்களோட கருத்து. நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை. என்னை கேட்டதுனால என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க.
தேங்க்யூ.